ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோம், அதாவது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட saree கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன saree வச்சுருக்கேன், அது எப்போ எடுத்தது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான சேரீயை காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த saree சொல்லவே தேவையில்லை, என்னால் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு சேரீன்னு எனக்கு பிடிச்சதே அதுவும் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த சேரீ தான். இது என்ன சேரீ அப்படின்னா, இதுதான் என்னோட கல்யாண சேரீ. பாருங்க, இந்த சேரீக்கு இந்த சேரீ தைச்சு கொடுத்த இடத்துல நல்லா தைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பாருங்க, ஒரு மயில் டிசைன் போட்டிருக்கும் இதோட பிளவுஸ்ல. ஃப்ரண்ட் ஆகட்டும், நமக்கு இந்த பக்கம் வர இந்த ஃப்ரண்ட் ஆகட்டும், இந்த பேக் சைட் பார்த்துக்கோங்க. பேக் சைடு நெக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பேக் சைடு நெக் பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கன்னு. தெரியுதுங்களா? இந்த சேரீ தான் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக பிடிச்சதுன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ 5 வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆகி. இன்னும் இதெல்லாம் அப்படியே இருக்கு, உதுறதோ இல்லை கீழே கொட்டுறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கு. இந்த கீழே வச்சிருக்கிறது இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதா. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச சேரீ. அதை விட இந்த சேரீல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காட்டுறேன் இருங்க. இதுதான் கல்யாண சேரீ. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முந்தானையில எங்களோட பேர் போட்டிருக்கோம், முத்து பிரியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இது நிறைய பேர் போடுறாங்க, இது ஒரு காமனான ஒரு விஷயம்தான். ஆனா இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியறப்போ சூப்பரா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பாருங்க, தெரியுதா? முத்து பிரியா. அடுத்த சரி பார்க்கலாம். இதெல்லாம் அப்புறம் மடிச்சு வைக்கணும். அடுத்தது இது என்னோட நிச்சய சேரீ. இதுவும் அப்படிதான். நிச்சய சேரீல எனக்கு 2 இருக்கு. ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க அம்மா வீட்டுல இருக்கு. அது இதோட சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு நான் இன்னொரு டைம் காட்டுறேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கூட போடுறேன். இதோட டிசைன் பாருங்க எந்த அளவுக்கு அந்த டிசைன் சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த லைட் கலருக்கும் அதுக்கும் இந்த சேரீல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க டிசைன். இதோட ஸ்லீவ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி, அதாவது ஷார்ட் பஃப் இல்லாம ஒரு லென்த்தான ஸ்லீவ்ல பஃப் வச்ச மாதிரியும், அதோட சேரீயோட பார்டர் நல்லா பெருசா லாங்கா வர்ற மாதிரியும், இங்க பஃப் வர மாதிரியும் கொடுத்தாங்க. இது போடுறப்ப சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு இதில் நல்லா தெரியும். தெரியுதுங்களா? சூப்பரா இருக்கும் இதுவும். இந்த சேரீ ஒரு இது என்ன கிரீன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இது ஒரு வகையான கிரீன். சூப்பரா இருக்கும், கட்டினா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த பிளவுஸ்க்கு அண்ட் சேரீக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த சேரீயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்த சேரீ பார்த்துட்டீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு சேரீ எல்லாம் டிசைன் வச்சு அதோட பிளவுஸ் எல்லாம் இவ்வளோ ஸ்டோன் ஒர்க் வச்சு தைக்கவே பிடிக்காது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி தைச்சேன்னு கேட்டிங்கன்னா, இது ஹஸ்பண்ட் வீட் சைடு தைச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி தைச்சு கொடுத்தது. மற்றபடி நான் மோஸ்ட்லி பிளவுஸ்க்கு எப்போவுமே கிளாத் டிசைன் வர்ற மாதிரி ஸ்டோன் ஒர்க்கே கொடுக்க மாட்டேன், நார்மலாக வர்ற மாதிரி தான் தைப்பேன். இந்த சேரீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த சேரீ. ஒரு மயில் கலர் மாதிரி, டபுள் கலர் வர மாதிரி இருக்கும் பாருங்க. டபுள் கலர் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பிளவுஸ் மோஸ்ட்லி தைப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு
ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லாமல் நம்ம கிளாத்லேயே இதோட டிசைன் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எனக்கு தைக்க பிடிக்கும். இந்த மாதிரி ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கிறனால. நெக்ஸ்ட் என்ன சாரி அப்படின்னு பார்த்தா இந்த சாரி. இது வந்து ஒரு காப்பர் கலர் சாரி, ஒரு டார்க் கிரீன் வித் காப்பர். ஓகே, இந்த சாரியும் சூப்பரா இருக்கும் கட்டினா. உங்களுக்கு இதோட ஃப்ரண்ட் காட்டுறாங்க. ஃப்ரண்ட் சைட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே நான் குழந்தைங்கள்லாம் இருக்கிறனால அவ்வளோ ஸ்டோன்ஸ் எனக்கு போட பிடிக்காது. இந்த ப்ளவுஸுமே சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன். எவ்வளோதான் சாரீ கிராண்டாக எடுத்தாலும் ப்ளவுஸ் சிம்பிளாக தான் தைப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு டார்க் கிரீன் வித் காப்பர் இந்த சாரீ ஒன்று. அடுத்த பார்க்கலாம். இந்த சாரீ இது நான் எதுக்கு எடுத்தேன்னா, என் பொண்ணோட காது குத்துக்கு எடுத்து அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கட்டியிருக்கேன். வேற எதுக்குமே கட்டல. ஒரே டைம் தான் கட்டியிருக்கேன். கிட்ட இருக்க எல்லா சாரியுமே ஒரு டைம் 2 டைக்கு மேல கட்டினதே இல்லை. அடுத்தது இந்த சாரீ ஒன்று. இந்த சாரியும் சூப்பரா இருக்கும். இந்த ஒயிட் வந்து உள் சைடு. கம்யூனிஸ்ட் உட்காருங்க, உட்கார செல்லம். ஐயோ இழுக்கு இந்த சாரி பாருங்க. இந்த சாரியில உங்களுக்கு இதுதான் முந்தி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இந்த சாரியும் என் பொண்ணோட காது குத்துக்கு நாங்க எடுத்தது. இதோட பிளவுஸ் இதோட பிளவுஸ். இந்த பிளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு சாரி பின்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால எங்களுக்கு அவ்வளவா டிசைன் வைக்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் சாரி பின்னாடியே கொடுத்தனால எங்களுக்கு இன்னும் ஈஸியா முடிஞ்சிச்சு. இது இதோட பிளவுஸ். அடுத்து பார்க்கலாமா? மெயின் உங்ககிட்ட காட்டியே ஆகணும். இது என்ன சாரி அப்படின்னா, இது என்னோட தலை தீபாவளிக்கு எங்க அம்மா வீட்டுல எடுத்து கொடுத்த சாரி. இது சூப்பரா இருக்கும். கலர் பாருங்க. இது வந்து ஒரு டபுள் கலர், ஒரு பிங்க் வித் கோல்டன் டபுள் கலர் சாரி. இது வந்து நல்ல சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்கு இதுக்குள்ள கட்டி போனா சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து வயலட், அதாவது முந்தி வந்து வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிளவுஸ் சேம் கான்ட்ராஸ்ட் வயலட் கலர் பிளவுஸ்.